Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. ராஜகம்பீரன் சார், வணக்கம் சார். வணக்கம் சார், அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார். நீண்ட நாட்களாக உள்ளே இருப்பாரா, இருக்க மாட்டாரா, பாஜகவோடு சேர்கிறாரா அல்லது திமுகவோடு சேர்கிறாரா என்று நிலவரம் நிலவி வந்த நிலையில் இன்று நீக்கப்பட்டிருக்கிறார். அதை பற்றி தங்களுடைய கருத்துக்கள் சார். அதாவது கொங்கு மண்டலத்துக்குள்ளே அவருடைய அதிமுகவின் கோட்டை என்று வர்ணிக்கப்பட்ட கொங்கு மண்டலத்துக்கு உள்ளே இருந்து அவருடைய மனசாட்சியை உழுக்குகிற விதமாக ஒரு பெரிய பேரணியை நடத்தி உட்கட்சி ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், ஒன்றுபட வேண்டும், வலிமை பெற வேண்டும், வலிமை பெறாமல் தேர்தலை சந்திப்பது என்பது தற்கொலைக்கு சமானமாக முடியும். நாம் அதிகாரத்தை அடையவே முடியாது, அதிமுகவை சிதைக்கிற வேலையை இதோடு விட்டுவிடுங்கள் என்பதற்கான கருத்தை தான் அவர் முன்மொழிந்தார். அதற்கு பின்பு அவருடைய டெல்லி பயணம் எல்லாமே வருகிற போதே அப்பொழுதே ஒரு சலசலப்பு இருந்தது. அவர் நீக்கப்படுவதற்கான சூழலை நோக்கி நகர்கிறதா என்கிற எதிர்பார்ப்பு பல பேரிடம் இருந்தது. அதை விட்டு வைத்தவர்கள் ஒருவேளை அமித்ஷாவிற்காக அச்சப்பட்டு நீக்காமல் இருக்கிறார்களா, பாஜகவினுடைய அழுத்தத்தின் கீழே இதை செய்யாமல் இருக்கிறார்களா என்கிற பல்வேறு சந்தேகங்கள் அதற்குள்ளே இருந்தது. இப்பொழுது அது என்னவாக இருக்கிறது என்றால், அவர் அந்த பசும்பொன் குரு பூஜையினுடைய இடத்திற்கு சென்றதற்கு பின்பு அவர் யாரை எடப்பாடி பழனிசாமி எதிரியாக கருதி கொண்டு தங்களிடமிருந்து விலக்கப்பட்டவர்களை, விலகி சென்றவர்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு நிகழ்வாக அது மாறிவிட்டது என்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தன்னுடைய கருத்துக்கு மாற்று கருத்து இருக்கவே கூடாது என்று நம்புகிறவர்கள், அப்படி நினைக்கிறவர்கள் ஜனநாயகத்துக்கே பொருத்தமற்றவர்கள் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆமா, இது ஆனா முன்னாடி எதிர்பார்த்தது தானே சார். இது ஏற்கனவே ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே இவர் நீக்கப்படலாம், பொறுப்பிலிருந்து ஒரு விடுவிக்கப்படலாம் முழுசாக அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு காலம் தாழ்த்திய நடவடிக்கைன்னு பார்க்கலாமா, இல்ல வேற ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ ஒரு உரிய காரணத்தை அவர்கள் தேடிக்கொண்டே இருந்தார்கள். எடுத்தவொன்ன எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று யாரையாவது நீக்குவது சேர்ப்பது என்பதற்கு இவர் ஒன்றும் ஜெயலலிதா அல்ல. ஜெயலலிதாவுக்கு அப்படி ஒரு இமேஜ் இருந்தது. அவர்கள் நீக்கினாலும் அதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லாமலும், அவர் சேர்த்தாலும் அதற்காக எந்த முணுமுணுப்பு இல்லாமலும் அப்படி ஒரு கட்சியை அவர்கள் வழிநடத்தி சென்ற வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். இவர் அதே போல எல்லாம் அப்படி நீக்கிவிட முடியாது என்கிற நிலைமை காரணமாக அவரை தள்ளி போட்டுக் கொண்டே வருகிறார். இப்போது அவருக்கு ஒரு தக்க தருணமாக இது கிடைத்திருக்கிறது. அதாவது தென் மாவட்டங்களிலே அதிமுகவினுடைய அரசியல் ஒரு தேய்பிரை காலத்திலே இருக்கிறது. நிறைய இடங்களிலே அதிமுக 2வது இடத்திலே கூட கிடையாது, 3வது இடத்திற்கு போயிருக்கிறது. பல இடங்களிலே டெபாசிட் பறி போயிருக்கிறது. ஒரு கட்சி இனி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே முடியாது என்கிற தேக்க நிலையை தென் மாவட்டங்களில் ஏற்கனவே அவர்கள் அடைந்ததற்கு பின்பு இந்த சம்பவத்தை முன்வைத்து அவர் நீக்கப்படுவது என்பது மேலும் தென் மாவட்டங்களிலே உட்கட்சி அரசியலை ஒரு கொதிநிலைக்கு கொண்டு செல்லும் என்றுதான் நான் கருதுறேன். இது வரைக்கும் ஒரு தவறான முன்னுதாரணமும் நான் கருதுறேன் இந்த நேரத்தில் நீக்கியது. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் விஜய் நம்மளுடைய கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, தொண்டர்கள் நம்மளோட வந்து விட்டார்கள் அப்படின்னு புதுசா வர்றவங்களுக்கு கூட ஒரு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருந்த எடப்பாடி தற்போது மிக முக்கியமான அல்லது ஒரு மிக சீனியரான ஒரு லீடரை நீக்கியிருப்பதன் மூலமாக பழைய அபிமானிகள்கிட்ட விலகி போயிருக்காருன்னு எடுத்துக்கலாமா சார்? இல்ல, கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், இன்னும் சொல்ல போனா தனிப்பட்ட முறையில கூட எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் வழிகாட்டியே செங்கோட்டையன் தான். ஏன்னா 2 பேரும் ஒரே பகுதியை சார்ந்தவர்கள் மட்டும், ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் அல்ல. அதை தாண்டி அவருக்கு அரசியலினுடைய தொடக்க நிலையிலே அவருக்கு வழிகாட்டியவரே செங்கோட்டையன் தான். அவர் தொடர்ச்சியாக தன்னை அரசியலிலே தன் வாழ்க்கையை தொடங்கி வைத்த செங்கோட்டையனை நீக்கியிருக்கிறார். அவருடைய உயர்வுக்கு காரணமாக இருந்த சசிகலா போன்றவர்களை எல்லாம் அரசியலிலே இல்லாமல் செய்திருக்கிறார். அப்ப அவருக்கு ஆட்சி அதிகாரத்திலே துணை நின்ற ஓபிஎஸ்ஐ அரசியல் இடத்திலே இருந்து அதிமுகவிடம் இருந்து அப்புறப்படுத்துவதற்கான வேலைகளை செய்திருக்கிறார் என்று பார்க்கிற போது அவர் தொடர்ச்சியாக அவர் எதிரிகளோடு சண்டை போடல, தன் உடன் இருப்பவர்களோடையே அவர் சண்டை போடுறாரு. அதனால இது முழுக்க முழுக்க இதை பங்காளி சண்டை என்று கூட நம்ம இதை கருத முடியாது. அதை தாண்டி கட்சியை ஒரு மிக மோசமான பின்னடைவை நோக்கி அவர் சென்று கொண்டே இருக்கிறார். அதை அந்த கட்சியை பின்னகர்த்தி கொண்டு செல்கிறார், பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. கட்சியை முன்னகர்த்துவதற்கு பதிலாக பின்னகர்த்தி கொண்டிருக்கிறார் என்று வேணால் அதை சொல்லலாம். இறுதியாக இது அதிமுக உடைவதற்கான அறிகுறியா, இல்ல யாரோ ஒருவர் 8 பர்சனுடைய நீக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இல்ல, அதிமுக உடைவதற்கு என்ன இருக்கிறது? அது ஏற்கனவே உடைந்து தானே இருக்கிறது. விளக்க முடியாத கட்சியை பார்த்துதான் இந்த கட்சி உடையுமான்னு நம்ம கேட்க முடியும்.
அது ஏற்கனவே ஓபிஎஸ் அணின்னு ஒரு குரூப் இருக்கு. சசிகலா தனக்குன்னு ஒரு சிறிய ஆதரவு வட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் களச் செயல்பாட்டில் இல்லைனாலும் டிடிவி தினகரன் போன்றவர்கள் களச் செயல்பாட்டிலே ரொம்ப டெல்டா மாவட்டங்களிலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய, அதாவது எல்லா தொகுதிகளிலும் வாக்குகளை பிரிக்கக்கூடிய வல்லமையோடு தான் இருக்கிறாங்க. அணி அரசியலிலே இருப்பவர்கள் அதிகார மையமாக வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாமே தவிர அதிகாரத்தை நோக்கி நகர்த்த முடியாதவர்களாக இருக்கிறாங்கன்னு என்ன சொல்லலாமே தவிர இவர்களை அதிகாரத்துக்கு செல்ல விடாமல் அந்த வாக்கு வித்தியாசங்களிலே பாதிப்பை உண்டாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கிறது எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதற்காகத்தானே விஜய் நீங்க அழைக்கிறீங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் உங்களுக்கு 5000 10,000 ஓட்டு பின்னடைவுக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக தானே விஜய் அழைக்கிறீங்க. விஜய் என்ன உடனே எம்ஜிஆர் ஆயிடுவார் என்ற நம்பியா நீங்க அழைக்கிறீங்க. அப்ப அந்த சமரசத்தை நான் மாற்று கருத்து உடையவர்கள் எதிர் முகாமிலே இருப்பவர்களோடு கூட நான் சமரசம் செய்து கொள்வேன். என் முகாமிலே என்னை தவிர யாருமே பொதுச் செயலாளராக தலைமை பண்புக்கு ஆசைப்படுபவராக தலைமைக்கு உரியவராக யாரும் கருதிவிடக் கூடாது என்கிற கவனத்தின் காரணமாக இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கூட பாஜகவை விட்டு ஏன் கடைசி நேரத்திலே கலந்து கொண்டார், ஏன் வெளியேறினார் என்பதற்கு ஒரு வித்தியாசமான பதில் சமீபத்தில் எனக்கு கிடைத்தது. ஒருவேளை யாராவது நாடாளுமன்றத்திலே வெற்றி பெற்று அமைச்சர்களாக வந்தால் தன்னுடைய தலைமை பொறுப்புக்கு அவர்கள் வேட்டு வைத்து விடுவார்களோ, டெல்லியினுடைய அதிகாரத்தை பெறுவதன் வழியாக தன்னுடைய இடத்தை விட்டு தன்னை நகர்த்தி விடுவார்களோ என்கிற அச்சத்தின் காரணமாகத்தான் அவர் வெளியேறினார் என்கிற வினோதமான தகவல் எனக்கு சமீபத்தில் கிடைத்தது. எனவே இந்த போக்கு என்பது மிக தவறான போக்கு. 2026 எலெக்ஷனுக்கு பின்னால் அதிமுக இருக்குமா என்கிற அளவிற்கு பின்னடைவை கொண்டு போய் சேர்க்கும் நான் நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி சார். Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.